கூலி பவர் ஹவுஸ். ஓ, வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வணக்கம் மக்களே, இது இந்த சினிமா சுற்று. நம்ம சினிமா சுற்றுல இன்னைக்கு என்ன படத்தை 3 நிமிஷம் பார்க்க போகணும்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் நன் அதர் தென் கூலி. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு நினைக்கிறேங்க. என்ன அப்படின்னா, கூலி இந்த படத்தை இந்த படமா மட்டும் பாருங்க. இந்த படத்தை ப்ரீவியஸ் லோகேஷ் கனகராஜ் அவருடைய மூவிஸ் வச்சு கம்பேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது தனி படம். ஸோ அதுக்காக இந்த படம் அந்த அளவுக்கு இல்லை, இந்த அளவுக்கு இல்லை, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கம்பேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இது என்னோட வேண்டுகோளா வச்சுக்கோங்க. எஸ், ஸோ ஜம்பிங் டு த பாயிண்ட். கூலி படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, அனிருத்தோட பிஜிஎம் எப்படி இருக்கு, இந்த படத்தை தியேட்டர் போய் பார்க்கலாமா வேண்டாமா, அண்ட் லோகேஷ் கனகராஜ் தலைவரை வச்சு என்ன மேஜிக் பண்ணியிருக்காரு, ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட பேஜ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ கூலி ஒரு பெரிய எதிர்பார்ப்புல வந்திருக்க படம். அதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ், அனிருத் அண்ட் ரஜினிகாந்த் சார் அவங்க காம்போல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் படம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்டும் அப்படிதான், ஒரு ஹியூஜ் ஸ்டார் கேஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நாகார்ஜுனா, ஆமீர் கான், ஷௌபின், சத்யராஜ், உபேந்திரா, ஸ்ருதி ஹாசன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அவ்வளோ சீக்கிரமா சொல்லக்கூடிய சிம்பிள் ஸ்டோரி இல்லைங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அண்ட் நான் லீனியர் ஸ்டோரி. ஸோ ஒரு ஒன்லைனர் ஸ்பாயிலர் இல்லாமல் சொல்கிறேன், தேவாங்கிற கேரக்டர் தான் ரஜினிகாந்த் சார் நடிச்சிருக்காரு. அண்ட் ராஜசேகரன் கேரக்டர்ல சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. ராஜசேகரன் தேவா அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ராஜசேகரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவா வராது. அந்த கொலை ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, யார் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம தேவா. அதை நோக்கி தான் இந்த கதை நகரப்படுகிறதுன்னு சொல்லலாம். இதுல கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்கா பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் லோகேஷ் கனகராஜ் அவர் இந்த படம் கம்ப்ளீட் பண்றதுக்கு 2 years ஆஃப் டைம் எடுத்திருக்காரு. அந்த 2 years ஆஃப் டைம் இஸ் ட்ரூலி வேல்யூபிள். ஏன் அப்படின்னா, இந்த நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் இருக்கிற இடத்துல அதுக்கான ஸ்கிரிப்ட் அண்ட் ரைட்டிங் ரொம்பவே முக்கியங்க. அது பக்காவா பண்ணியிருக்காரு. படத்துக்குமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஃபிலிம். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் டீம் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒர்க்கை லோகேஷ் கனகராஜ் வாங்கியிருக்காரு. ஸோ டிஓபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி கிரீஷ் கங்காதர் அவர் ஒரு பிரில்லியண்டான ஒர்க் பண்ணியிருக்காருங்க. எவ்ரி கேமரா ஆங்கிள் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, எடிட்டிங்லேருந்து அண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம். நம்ம அனிருத் டே பை டே அவர் வளர்ந்துக்கிட்டே போகிறாருங்க. இந்த படத்துலையுமே தெறிக்க விட்டார், மிரட்டி விட்டாருன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிஜிஎம் போட்டிருக்காருங்க. ஷௌபின் வந்தாருன்னா அவர் வரக்கூடிய போர்ஷன்ஸ்க்கு ஒரு பிஜிஎம், அண்ட் நம்ம தலைவருக்கு ஒரு பிஜிஎம், அண்ட் நாகார்ஜுனாக்கு ஒரு பிஜிஎம், அண்ட் உபேந்திராவுக்கு ஒரு கர்நாடிக் ஸ்டைலில் ஒரு பிஜிஎம் ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ஆமீர் கான் அவருக்கு ஒரு வே ஆஃப் பிஜிஎம். இந்த மாதிரி பிஜிஎம் பார்த்து பண்ணி படத்தையே எலிவேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அவர் நேச்சுரலாக பண்ணுற விஷயம் தான் இந்த படத்துக்குமே தெரிக்க விட்டாருங்க. அண்ட் அடுத்தபடியான பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் நான் சொல்லலைன்னா படம் பார்த்தவங்க என்னை திட்டுவாங்க. ஷௌபினோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, சாமி மனுஷன் வெறித்தனமாக நடிச்சிருக்காருங்க. ஒரு பீக் ஆக்டிங்னே சொல்லலாம், டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பியூர் அண்ட் பியூர் பக்கா வில்லனிசம் இந்த மூவியில் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ இனி பாருங்க, கோலிவுட்ல அவர் அடிக்கடி நிறையா படம் பண்ணுவாருன்னு எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அடுத்தபடியான பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப என்கேஜிங்காகவே இருந்துச்சுங்க. பார்க்க ஒரு ஆடியன்ஸை கொஸ்டின் மார்க்லேயே வச்சிருக்காரு. அடுத்து என்ன, இது ஏன் நடந்துச்சு, அந்த மாதிரி சஸ்பென்ஸ்லேயே வச்சு ஒரு ப்ராப்பர் த்ரில்லர் ஃபிலிமுக்கான அந்த என்கேஜ்மெண்ட், ஃபாஸ்ட்டு, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸை படத்தில் வச்சிருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் பிளேவும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக அந்த படத்துக்கு இருக்குது. அண்ட் அடுத்தபடியான பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டர்ன். ஒரு நான் லீனியர் ஸ்டோரி அங்கும்போது எடிட் அங்கங்கே மிஸ் ஆனாலும் கதை புரியாமல் போயிடும். அதுவுமே எங்கேயுமே மிஸ் ஆகாமல் ப்ராப்பரான ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காரு நம்ம ஃபிலோமின் ராஜ். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். அண்ட் அடுத்தபடியான பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா, ரச்சிதா ராம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸு. அதை நான் சொல்ல விரும்பலைங்க, சொன்னால் ஸ்பாயிலராக அமைஞ்சிடும். ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. அது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கேரக்டர்னு சொல்லும் போது இந்த படத்தில் பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருந்தாலுமே ஒவ்வொரு கேரக்டர் யூசேஜுமே ஸ்டோரிக்கு இம்பேக்ட் கொடுக்குன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு அதுக்கான ரைட்டிங் இருந்திருக்கு. ஸோ ஷௌபினோட கேரக்டர் இம்பார்ட்டன்ட், ஸ்ருதி ஹாசனோட கேரக்டர் இம்பார்ட்டன்ட், ராஜசேகர் சத்யராஜ் அவரோட கேரக்டர் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நாகார்ஜுன் அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு.
ஸோ அந்த அளவுக்கு கேரக்டர் யூசேஜுமே இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் 1-2 கேரக்டர்ஸ் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகலை. அது என்னன்ட்டு நெகட்டிவ்ஸில் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு செகண்ட் ஹாஃப் பர்சனலி ரொம்ப பிடிச்சதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes ஆஃப் டைம் எடுத்துக்குது. அதாவது படத்தோட அந்த கதையோட கோருக்கு போறதுக்கு ஒரு 30 minutes ஆஃப் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது எடுத்ததுனால கொஞ்சம் அங்கங்கே லேக் ஃபீல் ஆச்சே தவிர்த்து மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் குட். பட் ஸ்டில் செகண்ட் ஹாஃப் வாஸ் டூ குட். அங்கறனால எனக்கு பர்சனலி செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அண்ட் நாட் த லீஸ்ட் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவருக்கெல்லாம் 75 வயசு ஆயிடுச்சாங்க. எனக்கு டவுட்டாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா அந்த ஏஜ் ஃபேக்டருங்கிறது அவரோட லுக் வைஸ் தெரியுது. பட் ஸ்டில் அவரோட பர்ஃபார்மன்ஸுங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அந்த 75 இயர்ஸில் தெரியவே இல்லைங்க. ஏன்னா எல்லா படத்துலையும் பார்க்காத ஒரு தலைவரை இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் கோர் ஆக்ஷன் பேக்டு தலைவரை நான் எந்த படத்துலையும் பார்த்ததில்லை. இந்த படத்தில் நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா மற்ற படங்களில் அவருக்கான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய விஷயம் இருக்கும். பஞ்ச் டைலாக், அப்புறம் அந்த ஹேர் ஸ்டைலை இது பண்ணுறது, அப்புறம் வாக்கு அண்ட் அவரோட ஒரு இன்ட்ரோ அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். இந்த படத்துலையும் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் ஹார்ட் கோர் ஆக்ஷன் சைடை எந்த படத்துலையும் பார்க்கல. பட் இந்த படத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு எந்த டவுட்டுமே இல்லை. அந்த ரஜினிகாந்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கும். அண்ட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சொல்லியே ஆகணுங்க. ஒரு ஏஐ வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டுங்க. அதெல்லாம் லிட்டரலி ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி ரஜினிகாந்த் சாரை பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே படத்துக்கு தூக்கி கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டீம் ஒர்க்குன்னு சொல்லி ஆகணும். இதுதான் இந்த கூலியோட பாசிட்டிவ்ஸ். சரி, நெகட்டிவ்ஸ் என்ன, ஃப்ளாஸ் என்ன, ஃப்ளாஸே இல்லையா அப்படின்லாம் சொல்லிட முடியாதுங்க. கண்டிப்பாக இந்த படத்துலையுமே ஃப்ளாஸ் இருக்குது. நிறைய விஷயத்தில் லாஜிக் இல்லை. அது இப்போ வரக்கூடிய எந்த படத்துலையுமே லாஜிக்ங்கிறது சில விஷயத்தில் இருக்காதுங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த கேரக்டர் யூசேஜில் நான் மேக்ஸிமம் ஆஃப் த கேரக்டர்ஸை யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொன்னேன். அதில் ஒரு 2 கேரக்டர்ஸ் எனக்கு படத்துக்கு தேவையானங்கிற அளவுக்கு கொஸ்டின் மார்க் வந்தது பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவோட கேரக்டரும் ஆமீர் கான் அவருடைய கேரக்டரும் தான். ஏன் அப்படின்னா நாகார்ஜுனா சைமன்ங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக அழகாக சார்மிங்காக இருக்காரே தவிர்த்து அந்த கேரக்டரோட இம்பேக்ட் எனக்கு எங்கேயுமே கொடுக்கலங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர் வில்லன் பார்க்குற அந்த ஃபீல் எனக்கு பர்சனலி கொடுக்கலன்ட்டு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டராக தான் இருக்கோ அப்படின்னுங்கிறது எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஆமீர் கான் தாகாங்கிற ஒரு கேரக்டரில் வராரு. படம் முடிஞ்சிருச்சு. அவரை காமிக்கிறதுக்கு வேண்டியே அந்த சீனை அதாவது கிளைமேக்ஸை ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது படத்தோட. ஏன்னா அது எங்கேயுமே கதையோட பொருந்தி வரல. ஒரு கமர்ஷியலான ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் ஒன்று வைக்கணும் அங்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்க்காக ஆமீர் கான் சார் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் லோகேஷ். அது ஏன்னு தெரில. பட் ஸ்டில் எனக்கு அந்த விஷயம் பர்சனலாக உடன்பாடு இல்லைங்க. ஸோ அதுவும் நான் நெகட்டிவாக தான் பார்க்குறேன். அண்ட் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கே தவிர்த்து பட் அந்த லேக் பெருசாக தெரியல. கதை பார்த்தீங்கன்னா மூவிங்லேயே தான் இருக்குது. ஈவன் சாங்கில் கூட கதை மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. லேக்ஸ் இருந்தாலும் அது பெருசாக தெரியலைன்னுங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. அண்ட் அடுத்த நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் எலக்ட்ரிக் சேர்னு ஒரு விஷயம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் அதுக்கான விஷயம் ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ. அது பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு பர்சனல் கனெக்டாக பர்சனல் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் ஏதாவது பண்ணி வேற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை காமிச்சிருக்கலாமோங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரீசனாக சொல்லுவீங்க, இதுக்காக இந்த சேர் கண்டுபிடிச்சது அந்த மாதிரி ஃபீல் அது சொன்ன உடனே வருது. ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியாவோட கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். மற்றபடி கூலி எப்படி இருக்கு, தியேட்டர் போய் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தியேட்டர் போய் பார்க்கலாம்னு எந்த டவுட்டுமே இல்லை. இது திஸ் ஃபிலிம் இஸ் அ பிக் ஸ்கிரீன் வாட்சபிள் ஃபிலிம். கண்டிப்பா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்திக்காம பிளாங்க் மைண்ட் செட்டோட இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு எந்த டவுட்டுமே இல்லைங்க. நம்ம சினிமா சுற்றில இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.75 out of 5. இந்த வீடியோ உங்களுக்கு ரேட்டபிளா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் கூலி படம் பார்க்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. See you guys in next review. Until then, this is Niklesh from Cinema Sutre.